விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியை காண கொளுத்தும் வெயிலிலும் லட்சக்கணக்கானோர் குடைகளுடன் கடற்கரையில் திரண்டனர். முதல் நிகழ்ச்சியாக மெரினா கடற்கரையில் பாராசூட்டுகளின் உதவியுடன் விமானப்படையின் ஆகாச கங்கை குழு ஹெலிகாப்டர்களில் இருந்து தரையிறங்கியது. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் வானில் இருந்து தரையை நோக்கி வந்து வீரர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர்களில் இருந்து கயிறு மூலம் தரையிறங்கி பிணை கைதியை மீட்பது போல் வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். பின்னர் அதிவேகத்தில் மின்னல் போல விமானப்படையின் ரஃபேல் விமானம் வானில் சீறி பாய்ந்தது. சென்னை வான்பரப்பை முதல் முறையாக கடந்த ரஃபேல் விமானத்தை கண்டு மக்கள் ஆர்ப்பரித்தனர். நான்கு சேட்டக் வகை ஹெலிகாப்டர்கள் தலைகீழ் ஒய் வடிவில் துவாச் அணிவகுப்பு நடத்தியது. பழமையான விமானமான டக்கோடா மற்றும் 2 PC-7 விமானங்கள் சாகசம் நிகழ்த்தி சேரா அணிவகுப்பை நடத்தின. உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பழமையான ஹாட்வாட் விமானம் வானில் வட்டமிட்டும் குறைந்த உயரத்தில் பறந்தும் சாகசம் நிகழ்த்தியது. இதனையடுத்து C-295, டோர்னியர் 228, மிராஜ் 2000 உள்ளிட்ட விமானங்கள் வானில் பல்வேறு வடிவங்களில் அணிவகுத்தன. வான்வெளி முன்னறிவிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் P-8I உள்ளிட்ட கண்காணிப்பு விமானங்கள் வானில் அணிவகுத்ததைக் கண்டு மக்கள் ஆர்ப்பரித்தனர். ஜாகுவார் விமானங்களைத் தொடர்ந்து லகுரக தேஜஸ் விமானங்களும் வானில் வரிசையாக அணிவகுத்தன. விமானப்படையின் சுகோய் 30 MKI போர் விமானம் செங்குத்தாகவும் தலைகீழாகவும் சுழன்று வானில் ஜாலம் நிகழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானமும் சென்னை வான்பரப்பை மிரள வைத்தது. முருகனின் வேல் போல உங்கள் வலதுபுறத்திலிருந்து சீறி வருவது நமக்கே சொந்தமான 3 லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் கார்த்திகேய ஃபார்மேஷனில் வெற்றிவேல் வீரவேல். விமானப்படையின் வான் சாகச குழுவான சாரங்கைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகவும் பல்வேறு திசைகளிலும் பறந்தும் வானில் வலம் வந்தன.
காற்றை கிழித்தபடி சீறி பாய்ந்த சூரிய கிரண் குழுவினரின் விமானங்கள் இந்திய தேசிய கொடியின் மூவர்ணத்தை வானில் புகையால் வரைந்தன. MK-1 ஹெலிகாப்டர்கள், ஹேக் ரக விமானங்கள் வான்பரப்பில் இதய வடிவத்தில் புகையால் வரைந்ததைக் கண்டு மக்கள் ஆர்ப்பரித்தனர். சென்னை வான் சாகச நிகழ்ச்சி அதிகளவிலான மக்களின் கண்முன் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை பெற்றது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிகழ்ச்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.